நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது எப்படா லீவ் விடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அது வீட்டில் இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஃபோனை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே போர் அடிச்சு போய் உட்காந்துருவோம். இப்படி இல்லாமல் உங்கள் ஹாலிடேஸை எப்படி ரொம்ப ஹாப்பியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். 5 ட்ரிக்ஸோடு நான் அதை சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி சேஃப்டி. ஆமாம், இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக எல்லா குளங்களும் ஏரிகளும் குட்டைகளும் நிரம்பி இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சேஃப்டியோடு தான் போகணும். அப்படி சேஃப்டி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே போகிறத முற்றிலுமாக தவிர்த்துறது நல்லது. அப்படி நீங்கள் அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாண்டிங்கனாலும் உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் பக்கம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சேஃப்டினஸ்ஸை, இந்த சேஃப்டி பாயிண்ட்டை தயவு செஞ்சு கருத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன், பீயிங் க்ரியேட்டிவ். எஸ், பீயிங் க்ரியேட்டிவ். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை க்ரியேட்டிவாக பண்ணலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு ட்ராயிங் ரொம்ப அதிகமாக பிடிக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ராயிங் வரைஞ்சி அதை உங்கள் வீட்டு சேத்துல அழகாக மாட்டி வைக்கலாம். இல்லைனா உங்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செஞ்சு அதை நீங்கள் ஒரு இடத்துல ஷோகேஸ் பண்ணும்போது அது மிக சூப்பராக இருக்கும். அண்ட் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் நீங்கள் அதை காட்டலாம். உங்களோட டேலண்ட் அவங்களுக்கும் தெரியும். செகண்ட் ஒன், ரீட் அ புக். எஸ், அண்ட் நம்ம ஸ்கூலில் சொல்லிக்கிறக்கூடிய சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ் அந்த மாதிரி புக்ஸ் கிடையாது. இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான புக்ஸ். நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி ரொம்ப துணிச்சலாக பேசணும், நம்ம ஒருத்தருக்கு நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்படி பில்ட் பண்ணணும் அண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக படிக்கிறதுக்கான நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் நிறைய அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் ரீட் பண்ணுறது மூலிமா நிச்சயமாக உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிக லெவலில் பூஸ்ட் ஆகும். தேர்ட் பாயிண்ட், கனெக்ட் வித் அதர்ஸ். எஸ், நம்ம டிவி ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அதை விட்டுட்டு ஃபுல்லாக வெளியே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட பேசி பழகி சிரிக்கலாம். அண்ட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட அழகாக நமக்கு என்ன பிடிக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட தாத்தா பாட்டி, அவங்களுக்கு தெரியாத இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, அவங்க கூட பேசலாம். அண்ட் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட் எதுவாக இருந்தாலும் அதை விளையாடலாம். அது மூலிமா ஒரு பெரிய ஹாப்பினஸ் கிடைக்கும். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இம்ப்ரெஸ் யுவர் செல்ஃப் பை டூயிங் சம்திங் யூ லவ். எஸ், நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் பில்டப் ஆகிறதுக்கு நம்ம நிறைய புது விஷயங்களை கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேட்டிங், அது நிச்சயமாக நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். இதே மாதிரி சிங்கிங், டான்ஸிங், ஸ்விம்மிங், கிட்டார் பிளேயிங், கம்ப்யூட்டர். அண்ட் ஃபிஃப்த் ஒன், ரிலாக்ஸ். எஸ், சைக்கிளிங் போய் ரிலாக்ஸ் பண்ணலாம். நம்ம அப்படி இல்லாட்டி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு மூவிஸ் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணலாம். சில் மோடில் இருங்க, கண்டிப்பாக எதுவும் நடந்துடாது, எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. கார்டன் விசிட் பண்ணி ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணலாம். ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு விஷயத்த மறந்துடாதீங்க, ஹோம்ஒர்க். எஸ், நம்ம ஹோம்ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் உங்கள் ஹோம்ஒர்க்கை ரொம்ப இன்வால்மெண்ட்டோட, ஹாப்பினஸோட பண்ணுங்கள். அண்ட் அதை கடைசி நேரத்தில் கொண்டு போய் எல்லா ஹோம்ஒர்க்கும் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு நாளுமே ஷெடியூல் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அண்ட் உங்கள் ஹாலிடேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ்.